ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்மு கிச்சன். நம்ம இந்த கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காளான் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இப்போ மிக்சர் ஜாரில் பூண்டு, இஞ்சி, புதினா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மல்லி 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை, கிராம்பு 4, பிரியாணி இலை 1, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், ஆனியன் சேர்த்து கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம பிரியாணி பவுடர் செஞ்சது அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு நம்ம காளான் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ கர்ட் சேர்த்துக்கலாம். கர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இப்போ தக்காளி, புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். 20 மினிட்ஸ் ஊற வச்ச ரைஸை வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3 விசில் வச்சு இறக்குனா அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்ட்டான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாப்பிடவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ ரைத்தாவோட சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.